எஸ் மேடம். நம்ம ஃபோன் தான். ஹலோ ஹலோ ஹலோ. யாருன்னு தெரியல. புசு புசுன்னு மூச்சு விடுற சத்தம் மட்டும் கேட்டது. அப்புறம் கட் பண்ணிட்டாங்க. எப்படி இருக்கு? நைஸ். இடம் பாருங்க. அணி சுத்தி கொண்டு வரேன். நல்லா இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. வர வர உங்களுக்கு முன்கோபம் ஜாஸ்தி ஆகுது. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கத்துறீங்க. ஹலோ. உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லியாச்சா? இன்னும் இல்ல. எப்ப சொல்ல போற? இங்க பாரு, வாய் திறந்து பேசு. எப்ப சொல்ல போற? சொல்றேன். நீ சொல்றியா இல்ல நான் சொல்லட்டுமா? இது பாரு, ஏதாவது பேசு. நானே சொல்லட்டுமா? பக்கத்துல தான் இருக்கடா. கூப்பிடுறியா? வாயில நான் கோல்கட்டிய வச்சிருக்கேன். ஏதாவது பேசு. சொல்றேன். என்ன அப்படி கத்துனீங்க? யார் அது? கவிதா. முன்னாடி வந்தது அவதான். அவகிட்ட ஏன் கத்துறீங்க? இது பாருங்க, நீங்க என்னமோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அங்க தேடல் கூட அந்த உங்களே அந்த பொண்ணை சேர்த்து என்னமோ பினாத்திக்கிட்டு இருந்தா. எனக்கு கேட்டது. எங்க என்ன இதெல்லாம்? துளசி, அந்த பொண்ணுக்கு எனக்கும் அந்த பொண்ணுக்கும் உங்களுக்கும் என்னன்னு சொல்லுங்க. நான் அவளை வச்சுக்கிட்டு இருக்கேன். துளசி, 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 இங்க பாரு. துளசி, 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 கதவை தர துளசி. துளசி, துளசி, but please, please open the door. துளசி, துளசி, கதவை தர துளசி. துளசி, துளசி, உன் காலை பிடிச்சு கேட்டு கதவை தர துளசி. துளசி, துளசி. துளசி, இதை உனக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆரம்பத்துல சும்மா ஃப்ரெண்ட்ஸை தான் பழகிட்டு இருந்தோம். எப்படின்னு தெரியல,
அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. இப்போ ஒரு 7-8 மாசமா அவ வீட்டுக்கு நான் போய் வந்துட்டு இருக்கேன். எனக்கு கொஞ்சம் சும்மா விடுறீங்களா? ப்ளீஸ் லீவ் மீ அலோன். Don't. இனிமே என்னைக்குமே என்ன தொடாதீங்க. Come in. மூர்த்தி, ஏன் அங்கே நின்றுட்டு இருக்க? உள்ள வா. என்ன சார், மேடம் அவசரமா உங்களை பார்க்கணுமா? வந்திருக்காங்க. எங்க? கீழே வண்டியில் உட்காந்துருக்காங்க. சார், நீங்க வரீங்களா இல்ல அவங்க இங்க வரணுமான்னு கேட்டாங்க. நானே வரேன். ஓகே சார். ஹலோ உமா, நான் துளசி பேசுறேன். கொஞ்சம் வந்துட்டு போறியா? துளசி, என்னது? நீ வா சொல்ற. சரி, நீ அங்கே இரு. எதுவா இருந்தாலும் வருத்தப்படாத. நான் வந்துட்டு இருக்கேன்.
வைக்கணும் போல இருக்கு. ம்ஹும். சும்மா இரு துளசி. என்ன சொன்ன? ஆ? இப்ப என்ன சொல்ல என்ன கூப்பிட்ட? என்ன சொல்லி கூப்பிட்டேன்? துளசின்னு சொல்லி கூப்பிட்ட. Did I? A wife is a wife is a wife. ஏன் பெட்ரூம்ல ஏன் பக்கத்துல படுத்துட்டு இருக்க போற உனக்கு பட்டாடி ஞாபகம் தான் இல்ல? ஏன் கிட்ட செக்ஸ் வச்சுக்கிறப்ப கூட நீ அவளை தான் நினைச்சிட்டு இருக்க அப்படித்தானே? கவிதா இங்க பாரு ப்ளீஸ். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். நீ என்னோட மட்டும் இல்ல, எத்தனை பேரோட படுத்துக்கிட்டாலும் உன் மனசு மட்டும் அவகிட்டதான் இருக்கு. எனக்கு வேண்டாம், இந்த உலகம் மட்டும் எனக்கு வேண்டாம். போயிடு, உன் பொண்டாட்டிக்கு நீ போயிடு. Go, go, go. Get out from here, you bastard. நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன், நான் செத்து போயிடுவேன். இங்க பாரு, அழாதம்மா அழாத. 5 வருஷமா அவளோட குடும்பம் நடத்துறவன் ஏதோ வாய் தவறி அவ பேர் வந்துருச்சு. இதுக்கு போய் இவ்வளவு காட்டாவா? நீயும் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எப்படி? எந்திரி. என்ன தூக்கு, ஆ? என்ன தூக்கு. I love you, 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 I love you. சுரேஷ், அம்மா வாங்கம்மா. 3 நாளா அவர் வீட்டுக்கு வரல. அவ வீட்டுல தங்கிட்டு இருக்காரு. என்ன கொஞ்சம் கூட்டிட்டு போறியா? அம்மா நீங்க எதுக்குமா அங்கலாம்? நீங்க இங்க உட்காருங்கம்மா, நான் போய் சார் கூட்டு வரேன். வருத்தப்படுறல, இத பத்தி முன்னாடி நீ கிட்ட சொல்லிருக்கலாம். மறைச்சிட்டீங்க, எல்லாரும் சேர்ந்து மறைச்சிட்டீங்க. அம்மா அது வந்து சரி கிளம்பு. முரளி, சார் உங்க வீட்ல வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுமா? என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? எதுக்கு அவளைக்கு கூட்டு வந்த? நான் எவ்வளவோ சொன்னேன், அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி இப்ப வைங்க. வெளியே ஆட்டோல உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? சார் இங்க பாருங்க, நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க. இந்த இழவிழா விட்டு பேசாம வீட்டுக்கு வந்து சேருங்க. என்ன சுரேஷ், நாக்கு ரொம்ப தான் நீளுது. Oh shit. சுரேஷ் இங்க பாரு, துளசியை கூட்டிட்டு போய் நம்ம ஆபீஸ்ல உட்காருவேன். நாங்க வரேன். சார் என்ன சார் நீங்க, எதுக்கு சார் நீங்க உங்களுக்கு பயப்படணும்? தெருவில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உங்க சம்சாரம். சுரேஷ் ப்ளீஸ், நான் சொல்றது செய். சார் ப்ளீஸ். சீக்கிரம் வாங்க. துளசி, துளசி இங்க பாரு, அழாத அழாத. இங்க பாரு துளசி, உன்னோட துக்கம் எனக்கு புரியாம இல்ல, ரொம்ப உடைஞ்சு போயிருக்க தெரியுது. ஆனா
இந்த சிச்சுவேஷன்ல என்னால ஒண்ணும் பண்ண முடியாதுமா. நீதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். என்ன சொல்றீங்க நீங்க? எவ்வளவு ஒருத்தி வீட்டுல போய் உட்காந்துக்கிட்டு என்ன அட்ஜஸ்ட் பண்ண சொல்றீங்களே? பெத்தவங்களே வேண்டாம்னு சொல்லிட்டு நான் உங்க பின்னாடி வரல. துளசி, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுல இருந்து வெளியே வருது நீ நடக்காது. அதோட விளைவுகள் ரொம்ப மோசமா இருக்கும். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? சீக்கிரமா ஒரு குழந்தை பெத்துக்கணும்னு நினைக்கிறப்ப என்ன விட்டுட்டு போறீங்களே? யார் இப்ப உன்னை விட்டுட்டு போறேன்னு சொன்னா? அந்த பொண்ணோட குடும்பம் நடத்துறேன். அதுக்காக உன்னை விட்டுட்டே நடத்துமா? ஐயோ கடவுளே! வேணா உங்க காலை பிடிச்சு கேட்டுக்கிறேன். அவளை விட்டுட்டு வந்துருங்க. நம்ம இந்த ஊர்ல இருக்க வேண்டாம். தூரமா எங்கேயாவது போயிடலாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க. என்னோட குறைகள் எல்லாம் நான் திருத்திக்கிறேன். சத்தியமா சொல்றேன். இனிமே உங்களோட எதுக்கும் எதுக்கும் சண்டை போட மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதில் எறிவதுண்டோ? நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய். சொல்லடி சிவசக்தி சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்தாய். நீ நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட பொழுதில் எறிவதுண்டோ? பூமாலை
நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. ஹலோ கவிதா, கவிதா நான் துளசி பேசுறேன். தயவு செஞ்சு போன் வச்சிடாத. சொல்லுங்க கவிதா, இங்க பாரு, என்ன மாதிரி தான் நீ ஒரு பொண்ணு. என் துக்கத்தினால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். எனக்கு புருஷனை விட்ட வேற யாரும் கிடையாது. அவர் என்ன விட்டுட்டாரு, நான் ரொம்ப தவிச்சு போயிடுவேன். கவிதா, கவிதா நீ கேட்டு இருக்கல. இது பாரு, என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாத ப்ளீஸ். எங்க வீட்டுல எல்லாரையும் வேண்டாட்டு வந்து 5 வருஷம் நான் இவரோட குடுத்தனம் நடத்திருக்கேன். இப்ப திடீர்னு என்ன விட்டார்னா நான் எங்க போவேன் சொல்லு. கவிதா, கவிதா எங்க வீட்டுல தனியா இருக்கு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. சாப்பிட முடியல, தூக்க முடியல. யோசனை பண்ண பெட்ரோல் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. கவிதா, கவிதா நீ பெரிய ஆர்டிஸ்ட். உனக்கு எல்லா வசதியும் இருக்கு. எனக்கு உன் காலை பிடிச்சு கேட்டுக்க. என் புருஷனை மட்டும் என்கிட்ட விட்டுரு. ஏண்டி, நீ அவளை நேர்ல பாத்திருக்கியா? இப்போ ஒரு வாட்டி நல்லா இருப்பா. சினிமால பாக்குறத விட நல்லா இருப்பா. சரி விடு, நீ ஒன்னும் யோசனை பண்ணாத. தைரியமா இரு. எங்க போயிட்டு வந்தாள? ஏம்மா, இவர் வராம விட்டார்னா நான் என்னடி பண்றது? அப்பா சும்மா உளராத. என்ன வராம விட்டார்னா என்ன தாலி கட்டிய வச்சிட்டு இருக்காரு? இது பாரு, நீ சும்மா மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காத. இங்கே இருந்தேன்னா 24 மணி நேரமும் அந்த ஆள் நினப்பு தான் வரும். ஒண்ணு செய், சாயங்காலம் நானும் அவரும் ஒரு பார்ட்டிக்கு போறோம். நீ கூட வந்துரு. வேண்டாமா? எதுக்கு? அட்டி வாங்க போற. அவங்க எங்களுக்கு வேண்டியவங்க தான். அங்க போய் இறங்கினதும் வண்டி அனுப்புற. 4 மணிக்கு ரெடியா இரு. என்ன? ஏய், ஹலோ, எப்படி இருக்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்க. நீ எப்படி இருக்க? இருக்கேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. மிஸ்ஸஸ் உமா ஸ்ரீவத்ஸோட ஃப்ரெண்டு வர சொல்லியிருந்தாங்க. ஓஎஸ்எஸ் மிஸ்ஸஸ் முரளிகிருஷ்ணா சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. எங்க போயிருக்காங்க? இதோ பக்கத்துல தான். நீங்க உட்காருங்க, வந்துருவாங்க. அனுப்பி வைக்கிறேன் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். ஆமா, இப்படியே தான் சொல்லிட்டு இருக்கேன். கேட்டு கேட்டு அழுத்து போச்சு. ஹலோ மிஸ்ஸஸ் முரளி, என்ன தனியா வந்திருக்கீங்க? முரளி வரல? அவரு எடிட்டிங்ல இருக்காரு. ஓ, எடிட்டிங். நீங்க போய் உட்காருங்க. யாரு அது இந்த கவிதா வச்சிருக்கால முரளி போய, அவன் பொண்டாட்டி. என்னங்க இப்படி சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வாய் தான் வலிக்கும். விட்டுருங்க. என்ன சொன்னீங்க? இல்ல, வந்ததுல இருந்து பாக்குறவங்க யாருமே கவனிக்கிறதா தெரியல. நீங்க பாட்டுக்கு இங்க உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கீங்க, அத சொன்னேன். இது நல்லா இருக்கு. சம் வைன்? நோ தேங்க் யூ.
என் பேரு கௌரி. என்ன பொம்பளை பேரா இருக்கேன்னு பாக்குறீங்களா? கௌரி சங்கர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, இனிமேல் கேள்விப்படுவீங்க. பெரிய பாடகன். இப்போ இல்ல, இனிமேல். ஐயா வந்துட்டாருன்னு வைங்க, இந்த ஏசு பாலு எல்லாம் ஓரம் கட்டணும். என்னங்க, எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், கேட்கலாமா? என்ன? இல்ல, இந்த மாதிரி பார்ட்டிக்கெல்லாம் அவன் தண்ணி போடுறதுக்கும் அரட்டை அடிக்கிறதும் தான் வருவானுங்க. இங்க போய் என்ன பாட சொல்லி கூப்பிட்டுருக்காங்க, உட்காந்து கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாருங்க பாருங்க, இதுக்கும் சிரிக்கிறீங்க. என்ன பண்றது, இந்த மாதிரி ஒரு பெரிய கலைஞன் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வந்து பாட வேண்டியிருக்கு. வயரின்னு ஒண்ணு இருக்குல்ல. இது பரவாயில்ல, நேத்து ஒரு 2 வயசு பையனுக்கு காது குத்து, அதுக்குன்னு ஒரு பார்ட்டி. அங்க போய் என் பாட்டு எங்க போய் முட்டிக்கிறது சொல்லுங்க? கௌரி வாங்க, டைம் ஆகுது. ஒரு நிமிஷம் வந்துடுறேன். இன்னைக்குன்னு பாருங்க ஒரு புது பிரச்சனை. கை தூக்க முடியாது. எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து. மேடையே வையகம் ஒரு மேடையே, வேஷமே அங்கெல்லாம் வெறும் வேஷமே. மொத்தத்தில் வந்து கூடும் பின்னோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே. எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து. நாயகன் மேலிருந்து நூலினை ஆட்டுகின்றான். நாம் எல்லாம் பொம்மை என்று நாடகம் காட்டுகின்றான். காவியம் போலொரு காதலை தீட்டுவான். காரணம் ஏதுமின்றி காட்சியை மாற்றுவான். ரயில் சிநேகமா புயலடித்த மேகமா கலைந்து வந்து கூடும் பின்னோடும் நாம் கூத்தாடும் கூட்டமே. எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து.
மொத்தத்தில் வந்து கூடும் பின் ஓடும் நாம் கூத்தாடும் கூட்டமே எல்லோரும் சொல்லும் பாட்டு சொல்வேனே உன்னை பார்த்து மேடையே வையகம் ஒரு மேடையே வேஷமே அங்கெல்லாம் வெறும் வேஷமே மொத்தத்தில் வந்து கூடும் பின் ஓடும் நாம் கூத்தாடும் கூட்டமே ஞாபகம் இருக்கா? சம்சாரம். ஏன் என்ன பார்த்து பயந்து ஓடுறீங்க? வச்சுக்கிட்டு இருக்கிறத போய் பப்ளிக்கா அணைச்சு கூட்டிட்டு வரீங்க. பொண்டாட்டிய பார்த்து ஒரு ஹலோ அது சொல்லியிருக்கலாம். துளசி கொஞ்சம் பேசாம இரு. Behave yourself. கொஞ்சம் பேசணும். மிஸ் கவிதா சுப்பிரமணியம். என்ன யாருன்னு தெரியுதா? நீங்க பிடிச்சு வச்சிருக்கீங்களே மிஸ்டர் முரளி, உங்க லவர், அவரோட பொண்டாட்டி. எங்க உங்க ஒண்ணு கேட்கலாமா? இவகிட்ட அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி என்ன விட்டுட்டு பின்னாடி சுத்திட்டு இருக்கீங்க? துளசி எங்க பார்க்கட்டும். The great actress. ஏமா கவிதா, உனக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. எதுல? சாஸ்திரத்துல பொண்டாட்டி ஆகப்பட்டவ தம் புருஷனுக்கு சமயத்துல தாயா இருக்கணும். எதுவா இருக்கணும்? தாயா இருக்கணும். சமயத்துல தங்கச்சியா இருக்கணும். சமயத்துல ஸ்நேகிதியாவும் இருக்கணும். ஆனா படுக்கையில மட்டும் தேவடியாளா இருக்கணும். புரியுதா? நான் இந்த ஆளுக்கு தாயா இருந்திருக்கேன், தங்கச்சியா இருந்திருக்கேன், ஸ்நேகிதியா இருந்திருக்கேன். ஆனா படுக்கையில மட்டும் தப்பு பண்ணிட்டேன். வெறும் பொண்டாட்டியாவே இருந்துட்டேன். பச்சை விபச்சாரியா இருந்திருக்கணும் ஒன்ன மாதிரி. அங்கதான் நீ ஜெயிச்சிட்ட முரளி. அப்படித்தானே? 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 நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, உனக்கு எல்லாம் ஒரு பொண்டாட்டி, அது பத்தாதுன்னு ஒரு வப்பாட்டி. சீ. துளசி துளசி துளசி. ஆம்பளைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் போய் அலட்டிக்கலாமா? இந்த மாதிரி நான் சொல்றது சார் ப்ளீஸ் விடியா. இந்த மாதிரி சார் விட்டுருங்க. விடியாங்கிற விடியா. டேய் ஏன் மேல கை வச்ச? டேய் நான் ஆம்பளைடா. டேய் என்ன செய்ய மாட்டானே? என்ன செய்ய மாட்டானே? டேய் டேய்